யக்ஷன் கேள்விகள் 120 கேள்விகள்னு ஒரு புக்கும் வந்திருக்கு மகாபாரதத்தில். முடிஞ்சா கடந்துருங்க அந்த புக்கை வாங்கி. யக்ஷனின் கேள்விகள் 120 கேள்விகள். அவன் கேட்கிறான், தர்மனிடத்தில் கேட்ட கேள்விகள். நான் ஒரு 10 கேள்விகள் உங்களுக்காக எழுதிட்டு வந்தேன். எது பூமியை காட்டிலும் பாரமானது? தாய். பூமியை காட்டிலும் பாரமானவள் அவன். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு, கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. தாய் தான் பாரமானவள். எல்லா கருவறையிலும் தெய்வம் இருக்கும், அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் இருக்கும். ரொம்ப உயர்ந்தவர். தாய் பாரமானவள். எது மலைகளை காட்டிலும் உயரமானது? தர்மன் தந்த பதில் தந்தை. காற்றை காட்டிலும் வேகமானது மனம். புல்லை காட்டிலும் அற்பமானது, சூப்பர், புல்லை காட்டிலும் அற்பமானது கவலை. இந்த போனை எடுக்கலனா என்ன தவிப்பு, என்ன தவிப்பு. இது பர்ஸ் தொலைஞ்சா கூட அவ்வளவு கவலைப்பட மாட்டேங்கிறாங்க சார். போன் தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏன்பா அவ்வளோ டேட்டா தானே? எத்தனை பாஸ்வேர்டு? இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பாஸ்வேர்டு, ஃபேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்டு, கான்டாக்ட் ஒரு பாஸ்வேர்டு, வாட்ஸ்அப்க்கு ஒரு பாஸ்வேர்டு. இத்தனை பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சிருக்கிறீங்களே, அதுதான் சூப்பர். இத்தனை பாஸ்வேர்டும் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்களா? இதனோட தானே இப்படி போயிடுச்சு இல்லை வாழ்க்கை. கல்யாணம் ஆகும், ஜாதகம்லாம் மாற்றிக்காத. இப்படி பார்த்து பார்த்து பழகிட்டல, உன் ஃபோனை அந்த பிள்ளைகிட்ட ஒரு 3 நாள் கொடுத்து வை. அந்த பொண்ணு ஃபோனு உங்ககிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ. ஒருத்தனுக்கு நடக்காது சார் கல்யாணம். அவ்வளோ திருட்டுத்தனம், அவ்வளோ திருட்டுத்தனம். இதுக்கு ஒரு ஒரு மெசேஜ் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்காங்க குமரன் சார். நான் பார்த்து பயந்து போனேன். சூன்யம் வைப்பாங்க தெரியுமா, அதுக்கு ஒரு சக்கரம் போடுவாங்க தெரியுமா. எம்மா அப்படி எப்படிதான் போடும். W போட்டு அதில் ஒரு T, அப்புறமா ஒரு Z, அதுக்கப்புறமா அதுக்குள்ள ஒரு M போட்டு எங்கேயோ கொண்டு வந்து அதை கொண்டு வந்து அப்படி சேர்க்குறீங்க. அப்போதான் அது திறக்குது. சொல்கிறேன் பாருங்க. முதல்லலாம் எங்கள் வீட்டிலலாம் ஃபோன் இருந்த வீடு. ஃபோன் வந்தா வீட்டுக்குள்ளே தானே சார் எல்லாரும் ஓடி போவோம். ஐன்ஸ்டீன் சொல்கிறான், தொழில்நுட்பங்களால் இந்த உலகம் நிறைந்திருக்கின்ற பொழுது இந்த உலகம் உறவுகளற்ற முட்டாள்களாலேயே நிரம்பி வழியும். ஐன்ஸ்டீன். பாருங்க, மிக மிக கவலைதான் மிக மிக அற்பமானது. அடுத்து பாருங்க, பயணம் செய்பவனுக்கு தோழன் நண்பன், நோயாளிக்கு தோழன் மருத்துவன், இறப்பவனுக்கு தோழன் ஈகை, வெல்ல முடியாத எதிரி. இதெல்லாம் எத்தனை வருஷனே தெரியாம நமக்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போன ஆன்சர்ஸ், விடைகள். பாருங்க, வெல்ல முடியாத எதிரி சுய கோபம், மகிழ்ச்சியானவர்கள் கடன் இல்லாதவர்கள். எது அதிசயம்? அடேங்க அப்பா, நான் மட்டும் இறக்க மாட்டேன் என்று நினைக்கிறானே மனிதன், அதுதான் இந்த உலகத்தில் அதிசயம் என்கிறான் யக்ஷன். எது பாதை? தனிமை. எது செய்தி? காலம் எனும் சமையல்காரன் அறியாமை எனும் வானலியில் சமைப்பதுதான் செய்தி. பா, நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்ன மாதிரியான பதில்கள் இது? ஒவ்வொரு பதில்களுக்கும் உள்வாங்கி அதை கரைத்து கொள்வதற்கு உனக்கு எத்தனையோ நாட்கள் தேவைப்படும். புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை சுலபமாகும். புரிஞ்சுக்கணுமே, எது போட்டால் எது வருது. கெலடோஸ்கோப் மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. கெலடோஸ்கோப் மாதிரியான வாழ்க்கைக்கான மிக முக்கியமான காரணம், நீ எந்த வண்ணங்களில் எந்த அளவிலே நீ அந்த வளையல்களை உடைத்து போடுகிறாய் என்பது. அதான் அந்த கெலடோஸ்கோப்பை முடிவு செய்யும். சாதாரணமாக வந்து விடுவதில்லை இந்த டிசைன்ஸ். அதற்கு மூல காரணமாக உன்னுடைய வினைகள் தான் இருக்கின்றன என்பதனை சொல்கிறது. அழகானது வாழ்க்கை. ஆனால் அழகான அந்த வாழ்க்கையை எத்தனை பேர் அதை முழுமையான அன்போடும் முழுமையான புரிதலோடும் அதை நாம் அணுகுகிறோம்.
பல நேரங்களில் 17 வயது முதல் 25 வயது வரைக்கும் நீ எதை செய்வாயோ அதைத்தான் செய்வாய், நமக்கு தெரிவதே இல்லை. 25 வயதிலிருந்து 45 வயது வரைக்கும் நீ எதை செய்வாயோ அதுதான் 45 வயதிற்கு பிறகு உன் கைக்கு வரும். யாருக்குமே 45 வயதிற்கு பிறகு திட்டங்களே கிடையாது. ஏன் இந்த வயதிலேயே பல பேருக்கு திட்டங்கள் கிடையாது. ஒரு இலக்கு, ஒரு வேலை, அவ்வளவுதான். ஒரு வேலை கிடைச்சிட்டா போதுமா? இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை, நீங்கள் துயரப்படுகின்ற ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நேரம், டைம். எல்லாரும் கிளாஸ்க்கு போன உடனே என்ன பார்க்குறீங்க? அடுத்த வந்துருச்சு, அடுத்து அப்புறம் கிளாஸ்க்கு போயிட்ட, முடிஞ்சது கிளாஸ், பிரேக் வந்துருச்சு, சாப்பாடு சாப்பிட்ட, கிளாஸ்ல வந்துட்ட, பெல் அடிச்சிருச்சு, பஸ் ஏறிட்ட, சீட்டு கிடைச்சிருச்சு, இல்ல ஹாஸ்டல் போயிட்ட, தூங்கிட்ட, செத்து போ, என்ன நினைக்கிறீ, எல்லாம் தான் கிடைச்சிருச்சு, அப்புறம் என்ன? இந்த வினாடியை யாருமே அனுபவிப்பதில்லை. இந்த வினாடியை ரிலீஸ் பண்றதே இல்லைங்க. இந்த இன்னெவிட்டபிள்ங்க. நான் விபாஸ்னான்னு ஒரு பயிற்சி போயிட்டு வந்தேன். நீங்க ஆச்சரியப்படுவீங்க. 10 நாள் இந்த தூக்கி 10 நாள்ல கொடுத்துடணும். ஒரு இடத்துல அப்படி உட்காரணும், ஒரே இடத்துல. ஏப்ரல் 13 இருந்து ஏப்ரல் 23 சாயந்தரம் வரைக்கும் உட்காந்தேன். 11 மணி நேரம் விரல் கூட அசைக்கூடாது. ஒரு நாளைக்கு உட்கார முடியுமா? நீ தியானம் என்ன பண்றதெல்லாம் வேற. முதல்ல உட்கார 3 நிமிஷம் உட்காரன் பார்ப்போம், உடம்ப சேம உட்கார. இந்த தனிமை இருக்குல்ல, இந்த பயணம் இருக்குல்ல, தியானம் எல்லாம் அப்புறமா இருக்கட்டும். ஜஸ்ட் ஸ்டே இன் பெனன்ஸ் ஃபார் 3 minutes per day. இந்த விஷயத்தெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோ. தேவையில்லாம இதுக்குள்ளெல்லாம் போகாத. பல விஷயங்கள் ஜஸ்ட் ஆர்டிகுலேட், ஜஸ்ட் சிம்பிளி சிட். டோன்ட் ரெசிஸ்ட், டோன்ட் கிரியேட், டோன்ட் பர்சீவ். சிம்பிளி சிட் ஃபார் 3 minutes. என்னென்னமோ விஷயங்களும் வந்து சேரும். அப்புறமா எழுந்திருச்சு வருபவர். அப்படி வருவ. புத்தன் சொல்கிறான், ஒரு அற்புதமான விஷயங்களை புத்தன் சொல்கிறான். நீ போய் தண்ணீர்ல அப்படி முங்குறல்ல, முங்குன தண்ணீர் இல்லை, நீ எழுந்த தண்ணீர் அது கடந்து போய்விட்டது. நீ புதிதாகத்தான் எழுந்திருக்கிறாய். முங்குனல்ல, நீ செத்துட்ட, மறுபடியும் நீ எழுந்தது உயிர். ஒவ்வொரு வினாடியும் உயிர்ப்பாக இருக்கிறோம் என்கிறான் புத்தன். ரொம்ப ஆச்சரியங்க. நீங்க சில லிட்ரேச்சர், நான் ஐ எம் நாட் ஒன்லி a speaker. சில விஷயங்களை நான் ஆழமாக பேசி பார்க்கிறேன், படித்து பார்க்கிறேன், என்னால் முடியாததையெல்லாம் என் முன்னோர்கள் எழுதி வைத்து போயிருக்கிறார்கள். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மரங்கள், மக்கள், பறவைகள், புல் பூண்டு பூச்சி யாவும் என் வினையால் இன்புற்று இருக்க அருள் செய்வாய் தேவதேவா. என்ன பிரார்த்தனை இது? இந்த பிரார்த்தனை சாத்தியமா? எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நான் பிரார்த்தனை பண்றேன். என் வினையால் நீ நல்லா இருக்கணும் நான் பிரார்த்தனை பண்றேனா? உன் நன்மைக்காக நான் ஏதோ செய்ய வேண்டும் என்று கடவுளிடம் இதுவரைக்கும் கேட்டு இருக்கிறோமா? பாரதி கேட்கிறான். பாரதியை படிக்கின்ற பொழுது நான் பாரதியை புரிந்து கொள்கிறேன். பாரதி பாரதி பாரதின்னு பாரதியினுடைய பெயரை பேச்சு சொல்லியே, பாரதியின் பாட்டை சொல்லியே பேசி பழகியவங்கண்ணா. பாரதி என்ன பண்ணான் தெரியுமா? பாராளுமன்றத்தில் பாரதியை பற்றி என்னை பாரதி பேச வைத்தான். போன ஆகஸ்ட் 18ஆம் தேதி பாராளுமன்றத்தில் பேசுகிறேன் நான் பாரதியை பற்றி. ஒன்றுமில்லை பிள்ளைகளா, உங்கள் கவனத்தை உங்கள் காரியங்களில் மட்டும் வையுங்கள். அந்த காரியம் உங்களை சிகரத்திற்கு அழைத்து செல்லும். இந்த திறமை இருக்குல்ல, இந்த பண்பு இருக்கு இல்லையா, இந்த பண்பினுடைய உச்சபட்சத்தில் உச்சகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருப்பது. எல்லாவற்றையும் ரசனையின் புள்ளியில் வை, எல்லாவற்றையும் அறிவின் புள்ளியில் வை. நீ எதை நினைக்கிறாயோ அது உன் காலடிக்கு வரும். நினைக்கின்ற நினைவுகளை மிக ஆழமாகவும் மிக கருத்தாகவும் வை. எதை பேசினாலும் யார் பேசினாலும் அப்படின்னு சொல்லவே சொல்லாத. கூர்ந்து கவனி. முடிந்தால் ஏற்றுக்கொள், இல்லை என்றால் அமைதியாக இரு. முடிந்தால் மாற்று கருத்தை சொல், முடியவில்லை என்றால் மனதிலே அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு அகன்று விடு. இந்த திறமை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வர வேண்டும். உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி அமைகிறேன். நான் சமீபத்தில் இதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன்.
தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்கள் நன்மைக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் நான் பேசிய பேச்சை விட இந்த கருத்து, இந்த குறிப்பிட்ட இந்த போர்ஷன் ரொம்ப முக்கியமானது. அதை நான் சொல்லிட்டு போறேன். பகீரத முயற்சின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்னங்க? யாருக்கா தெரியுமா? பகீரத பிரயத்தனம்ங்க. கம்பசூத்திரம்பாங்க. அப்படின்னா என்ன? கம்பசூத்திரம்னா என்னங்க? கம்பனை போல் எழுத முடியாது. கம்பசூத்திரம் அதல்ல. 10,000 பாடல்களை எழுதிய ஒருவன் ஒரு இடத்துல ஒரு சாவி வைப்பான், இன்னொரு இடத்துல கொண்டு போய் அதனுடைய பூட்டு வைப்பான். அவன் சொல்ல வந்தது கதை அல்ல, அவன் சொல்ல வந்த காட்சிக்குள் இருக்கிறது நமக்கான ஞானம். அவன் சொன்ன வந்த கதை முக்கியமே கிடையாது. அது எல்லாரும் சொல்லிட்டாங்க. கம்பராமாயணம் பெருசா என்ன, 1.5 நிமிஷத்துல சொல்லிடுவேன் நான் ராமாயணத்தை. அப்படிதான் சொன்னாங்க விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன். ஒரு எலுமிச்சம்பழம் தூக்கி போட்டு இப்படி பிடிச்சாங்க, ராமாயணம் முடிஞ்சு போச்சு. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை பாடலாம் ஒன்றும் கிடையாது. டப்புன்னு முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, எலுமிச்சம்பழம் தூக்கி போட்டார். விட்டாம்பர் ராம செத்தாம்பர் ராவண, அவ்வளவுதானே. அம்பு விட்டாம்பர் ராம செத்தாம்பர், இவ்வளவுதானே ராமாயணம். அப்புறம் இல்லைங்க, வாழ்க்கையின் சூட்சுமம் இருக்குல்ல, கம்பசூத்திரம் வேறு. அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிதானமாக படித்து தெளிந்து அறியக்கூடிய அந்த பாங்கு, அது இல்லாமல் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு வசப்படாது, தெரியாமலே கடந்து போகும். இறப்பதற்கு 40 ஆண்டுகள், புதைப்பதற்கு 80 ஆண்டுகள். பெர்னாட் ஷா, 40 வயதிலே பலர் செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 70-80 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. செத்த பணங்களாக தான் இருப்பாங்க நிறைய பேர். சிந்திக்கிறதை நிறுத்தி இருப்பாங்கல்ல, கிடைச்சிருக்கோம்ல சில விஷயங்கள். வாழ்கின்ற வினாடி வரைக்கும் சிந்தித்து கொண்டு இருப்பது. பாருங்க, நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன். எனக்கு இந்த கூட்டத்தில் இதை சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏனென்றால் நான் இன்னும் 5-10 ஆண்டுகளுக்குள் உங்களை சந்திக்கின்ற இடம் வேறாக இருக்கும். மிகுந்த உயர்ந்த இடத்தில் நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த கூட்டத்தில் நான் பேசுகிறேன். இந்த கருத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கருத்தை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு கிரீன் இங்க் எங்கேயோ இருக்கு, ஒரு பேனா, ஒரு ஃபைல் இருக்கு, அது எங்கேயோ இருக்கு. ரெண்டுமே ஆளை தேடிக்கிட்டு இருக்கு. யார் கையிலையும் அந்த ஃபைல் போகணும், இல்லை யார் கையிலையும் அந்த பேனா போகணும். ஃபைல் கையில் வச்சிருக்கிற கையா உன் கை, இல்லை பேனா கை வச்சிருக்கிற கையா உன் கை? நீ தான் முடிவு பண்ணணும். நீ தான் முடிவு பண்ணணும். நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் கையில் அந்த பச்சை பேனா இருக்கட்டும். அதனால ஃபைலை கொண்டு வரவன் சாதாரண ஆள் இல்லை, அவனும் பெரிய ஆளாக தான் இருப்பான். முடிவு பண்ணு, நீ யாருன்னு முடிவு பண்ணு. தோற்க போவதில்லை, இங்கே இருக்கக்கூடிய யாரும் தோற்க போவதில்லை. ஆனால் தோற்று போகக்கூடிய வாய்ப்பு வந்தால் கூட இந்த தாய் சொல்லுவதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த விழாவிலே, இந்த முத்தமிழ் விழாவிலே, இந்த அன்றைக்கு அவர் சொன்னாள் என்பதற்காகவாவது மனதில் வைத்துக்கொள். சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிற புக், கெவின் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில முடிவுகளை எடுக்கின்ற பொழுது பிளைண்ட் ஸ்பாட் வந்துடுது. இந்த பிளைண்ட் ஸ்பாட்ல தப்பான முடிவுகளை எடுத்துடுறோம். ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட், ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட், செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட், நிறைய பிளைண்ட் ஸ்பாட் 33 பிளைண்ட் ஸ்பாட் சொல்றான். இந்த செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்லாம் அநியாயம். நான் இருக்கிறேன், உங்கள் நகைகளை கொண்டு வந்து அடமானம் வையுங்கள். நீ இருப்ப, எந்த தஸ்தாவேஜுகளும் வேண்டாம், உங்கள் வீட்டு பத்திரத்தை வைத்தால் போதும், கடன் கிடைக்கும். அப்புறம் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட், அவங்க வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க. அந்த ரேட்ஜ் ஒன்று சொல்றேன், இந்த செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் இருக்குல்ல, அதிலிருந்து நீங்கள் எல்லோரும் வெளியேற வேண்டும். இனிமேல் பெற்றோர்கள், பெரியவர்கள் இந்த ஒரு டைலாக மட்டும் சொல்லக்கூடாது தான் பிள்ளைங்கிட்ட. நடிக்காதரா, விளையாடாதரா. இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது. 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது. விளையாடுறவங்க தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நடிக்கிறவங்க தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க. சமீபத்தில் அந்த புத்தகத்தை நான் படித்தேன். என் வாழ்க்கையில் சில வெளிச்சங்களை நான் தெரிந்து கொண்டேன். ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். ஒரு பாவம் செய்துவிட்டு உண்டியல்ல காசு போனா இந்த பாவங்கள்லாம் போயிடும்ன்ற மாதிரி நினைப்போம். நோ, கிடையாது. தட் இஸ் அ பிளைண்ட் ஸ்பாட். biased blind spot.
நம்ம பிள்ளை, நம்ம ஜாதி, நம்ம மொழி, பயஸ்டு பிளைண்ட் ஸ்பாட், அதெல்லாம் காரணம் சொல்லி அவன் சொல்கிறான். ஒரு பிழை நான் செய்யாமல் இருந்திருக்கலாம், இந்த பிளைண்ட் ஸ்பாட்டுக்காகத்தான் பிழைகள் நடக்கின்றன, நான் இன்றைக்கு ஜெயில்ல 3 மாசம் கஷ்டப்படுறேன்னு எழுதுறான் கெவின். இன்னும் ஒரு புத்தகத்தை சொல்கிறேன், இதை சொல்லிட்டு போனா என்னுடைய பயணம் ஈடேறும். ஏன் திறமைசாலிகள் தவறானவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள்? எப்படி ஒரு புக்குங்க. Why brilliant people choose a wrong persons. நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். பல பேருடைய வீழ்ச்சியை என் கண்களால் பார்த்திருக்கிறேன். இந்த உலகத்தில் 100 விழுக்காடு வெளியிலே களமாடி கொண்டிருக்கக்கூடிய பெண்களில் 75% பேர் வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் தவறான மனிதர்களை அவர்கள் தேர்ந்தெடுப்பதுதான். தவறான மனிதர்களை எப்படி பிரில்லியன்ட் பீப்புள் தேர்ந்தெடுக்க முடியுங்க? எனக்கு அந்த புக்கு படிச்ச புரியல என் குழந்தைகளை. நான் இதை தொடர்ந்து 3 மாதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை நான் புரிந்து கொண்ட அந்த வினாடியிலிருந்து யூடியூப் எத்தனை பிள்ளைகள் பார்ப்பார்களோ, பார்க்காத குழந்தைகள் என் அவைக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் இதை சொல்கிறேன். கொரோனாவுக்கு முன்னால நம்லிஃபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, பிரமாதமான அமைப்பு, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பற்றி ஒரு உலக மாநாடு நடத்துச்சு. அந்த மாநாட்டுக்கு சிறப்பு பேச்சாளர் நான். சாயந்தரம் 6 மணிக்கு எனக்கு ப்ரோக்ராம், கண்டிங்ல போய் இறங்கிட்டேன். மலேசியா கேண்டிங் போனவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ நல்ல இடம்னு. போய் இறங்கிட்டேன். விமானம் போய் இறங்குச்சு மணி 6. கேண்டிங் போகிறதுக்கு எனக்கு 11-12 மணி ஆயிடுச்சு. போயிட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க மேடம், கொஞ்சம் சுற்றி பாருங்க, நல்ல இடம், சாயந்தரம் 6 மணிக்கு தான். நான் ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே நான் ஹாலுக்கு வந்துட்டேன். ஏன்னா நான் ஏன் ஹாலுக்கு வரேன்னா, ஐ வாண்ட் டு நோ த பல்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராமர்ஸ் and I want to know the people who is going to listen to me. யார் என்னை கவனிக்க போகிறார்களோ அந்த மனிதர்கள் எனக்கு தெரிய வேண்டும். சட்டு நின்று பேசிட முடியாது, அவங்களுடைய பல்ஸ் தெரியாம நான் பேச முடியாது. ஐ மஸ்ட் ஸ்பீக் அப். இல்ல வரணும்னு சொல்லிட்டு அங்க உட்காந்துட்டேன். பாருங்க பிள்ளைகளை, எங்கேயோ நாம் படிக்கிற ஏதோ ஒரு விஷயம் அப்பொழுது புரிய வேண்டும் என்று இல்லை. வகுப்பிலே ஒருத்தர் உளவியல் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறார், அப்போ புரியாது. நீ வேலையில ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துல உனக்கு முன்னால் ஒரு சிக்கல் வந்து இருக்கும் பொழுது அந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்த ஏதோ ஒரு விஷயம் இங்கே உனக்கு தீர்வாக தெரியும். நான் அங்க போய் உட்கார்றேங்க. ஒரு ஆள் மேடைக்கு வந்தாரு. இது என் காட்சி. நான் ஒன்று சொல்றேன், இந்த 2 நாளும் ரொம்ப டீட்டெயில்டா இருங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க இதுல கலந்துக்காம கூட இருக்கலாம், நீங்க டான்ஸ் ஆடாம இருக்கலாம், நீங்க கோலம் போடாம இருக்கலாம், நீங்க கலந்துக்காம இருக்கலாம். பட் ஒவ்வொரு டீட்டெயிலையும் கவனிச்சுட்டு இருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியம். நீங்க பார்ட்டிசிபென்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஸ்பெக்டேட்டரா இருக்கிறது அதை விட முக்கியம். நான் வந்து உட்கார்றேன். அந்த ஸ்மார்ட்டா ஒருத்தர் வந்தாருங்க. சொல்லக்கூடாதோ, பொம்பளை பிள்ளைங்க சொல்லக்கூடாது இல்லப்பா, பசங்க ஸ்மார்ட்டா இருக்கிறாங்கன்னு சொல்லலாமா? என்ன ஊன்னு சொல்லுங்க, நான் ஊஹும் சொல்லுங்க. சொல்லலாமா கூட சொல்லலாமா மேடம்? எங்கள் அம்மாட்ட ஒரு நாள் சொன்னேன் மேடம், நான் 13 வயசு எனக்கு. அப்போ சொன்ன, அம்மா இந்த நாள் எவ்வளோ சூப்பராக இருக்கிறார்லம்மான்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா என் காதை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு போச்சு. உட்கார், எந்த ஆம்பளையையும் பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லப்பட. ஏன் அப்படின்னு கேட்டேன், கேட்பேன் தானே, ஏன்னு கேட்டேன். சொன்னா கேளுன்னு. இல்லை ஏன், நீ அழகா இருக்கிறன்னு யாரையாவது சொன்னா கடவுள் வந்து அவன் பேர்ல நரகத்துல உனக்கு வீடு கட்டி வச்சிருவாங்க. நகரத்துல வீடு கட்டி வாழறதே கொடுமையா இருக்குது, இல்ல நரகத்துல வேற கொடு கட்டுவாங்க. அதுலன்னு சொல்றது இல்லை நான் யாரையும். என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன, அப்ப 8ஆம் கிளாஸ், லட்சுமி அவ பேரு. யாரையும் பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லக்கூடாதாண்டின்னு. ஐயா ஏன், அவர் பேர்ல நமக்கு வீடு இருக்குமா அங்க? அப்ப எனக்கு ஒரு காலனியே இருக்கும்னு. அது அவ யாரை பார்த்தாலும் அழகா இருக்கு. குழந்தை மொழி. ஆனா உண்மையாவே ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தாருங்க அந்த ப்ரோக்ராம்ல. 2000 பேர் இருந்தாங்க. 2000 வந்து ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு வந்திருந்தா தமிழ் ஆடியன்ஸ். சைனீஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, மலேசியன்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நான் மேடையில் கீழே உட்காந்து பார்க்குறேன். நல்லா ஸ்மார்ட்டாக வந்தார். வந்து அப்படி நின்று பேசினார். அவர் பேசினது மார்க்கெட்டிங், சரியா, மார்க்கெட்டிங். ஆனால் நான் என்னைக்கோ படித்த புக்குக்கான விளக்கம் எனக்கு அங்கே கிடைக்கும்னு தெரியாது.
பல இடங்கள்ல தெரியாதுங்க நமக்கு. நான் எப்பவோ படிச்ச குரல் எனக்கு எப்பவோ விளங்கும். அலர்ட்டா இருந்தா விளங்கிடும், இல்லைன்னா அதுவும் கடந்து போயிடும். அப்படியே பேசிட்டே இருந்தா மார்க்கெட்டிங் பேசிக்கிட்டே இருந்தாரா, திடீர்னு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரீன், அந்த ஸ்கிரீன்ல ஒரு கிளிப்பிங் போட்டாருங்க. எப்படி சொல்லும் குழந்தைகளை, என்னுடைய காலில் இருந்து நிலம் நகர்ந்தது. அதிர்ச்சி ஆயிட்டேன் நானு. ஆனா எனக்கு பெரிய உண்மை தெரிஞ்சு போச்சு. அதை நான் உங்ககிட்ட கடத்திக்கிட்டு இருக்கிறேன். என் புகழுக்கானது அல்ல இந்த சொல். நான் ஆசிரியரா இருக்கிறேன். அந்த ஆசிரியத்தை, ஆசன குற்றம், இரிதல்லாம் களைதல்லாம், குற்றத்தை களைவதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் மாணவர்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Why brilliant people choose a wrong persons in life? How not to choose them? How to be alert? எப்ப நமக்கு புரியும்? அது வாழ்க்கை கடந்து போனதுக்கு அப்புறமா தானே புரியுது. நான் இந்த தப்ப செய்யாம இருந்திருக்கலாம். நான் பாதி கிணறு தாண்டிட்டேன், அப்புறம் நான் முக்கா கிணறு தாண்டிட்டேன். லைஃப் டசன்ட் கிவ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி. முக்கா கிணறு தாண்டதுங்கிறது கிணறு தாண்டது ஆகாது. கிணறு தாண்டது ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயம். முக்கா கிணறுனாலும் 1 இன்ச்சுனாலும் விழத்தான் செய்யணும் உள்ள. I slip between a lip and the cup. இதுக்கும் 12 இன்ச்சு தான். யோசிக்காம பிளக்கை மாட்டி வச்சிருக்கணும். ரெண்டுத்துக்கும் பிளக்கை கலண்டுருச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. கனெக்டடா இருக்கணும். சிந்திச்சு தான் பேசணும். சிந்திக்காம பேசினா முடிஞ்சுது. பாருங்க, அவர் போடுறாரு ஒரு கிளிப்பிங். ஒரு 45 வயசு ஆளு, வழுக்க மண்டை, ஷர்ட்டை இப்படி பண்ணிட்டு வர்றாரு. 4 அடி இருப்பார். பேண்ட்டை காலை இப்படி வச்சுக்கிட்டு வர்றார். ரப்பர் செருப்பு. சரசர சரசர சரசரன்னாருங்க, தெரியுது. நடக்கிறாரு அவரு. ஒரு காடு, செம்மண் காடு, சரசர சரசரன்னு நடக்கிறாருங்க. உருன்னு சத்தம், சரசரன்னு சத்தம். எங்கிருந்தோ உள்ள இருந்து ஒரு பாம்பு வந்துச்சுங்க. அப்படியே வந்து ரவுண்டு கட்டிட்டு இப்படி உட்காந்துருச்சு. பாம்புக்கு பிடிக்கல அந்த சத்தம். உட்காந்துருச்சு பாம்பு, அப்படி உட்காந்துருச்சு. ஹை பாம்பு, காட்டு பாம்பு, நாகப்பாம்பு. அவன் அந்த பாம்பை இப்படி பார்த்தாங்க. கேமரா கரெக்டாக இருக்கான்னு பார்த்தான். கேமரா கரெக்டாக வச்சிருக்கான். பாம்பு கிட்ட போறாங்க. எல்லாம் 2000 பேரும் கேட்டுட்டு இருக்கோம். பாம்பு கிட்ட போறாரு அவர். பாம்பு என்னங்க பண்ணணும்? கிட்ட போனா கொத்தணும், இல்லைன்னா அந்த சத்தம் வரணும், இல்லைன்னா அது ஏன் சத்தம் போடு தெரியுமா உனக்கு? சத்தம் போடுற தம்பி ஏன் சத்தம் போடு தெரியுமா? பாம்பு எப்பவுமே என்ன பண்ணோம்னா, ஒரு நாளைக்கு 8 தடவை தான் மூச்சு வாங்கும். அப்படி வாங்கி வச்சுக்கும், விடவே விடாது. அதனால தான் அது 120 வருஷம் வாழும். கோவம் வந்துருச்சுன்னா விட்டுரும் எல்லாத்தையும். கோவம் வர்றதுல தான் அந்த சீர்றது. யோகா பண்ணிங்கன்னா தெரியும். ஸ்னேக் இழுத்து வச்சுக்கிறது, இங்கிருந்து விடும். பாம்பு அப்படி நின்றுட்டு சீரி ஒன்று சீரணுங்க, இல்லைன்னா போயிடணுங்க. அந்த பாம்பு என்ன தெரியுமா பண்ணுச்சு? என் மனசுல, நான் டீச்சர் இல்லையா, அது யாரா இருந்தாலும் சரி, தோக்கிறது எனக்கு பிடிக்காதுங்க. தோக்கக்கூடாதுங்க, யாரும் தோக்கக்கூடாதுங்க. கம்மியாவது மார்க் வாங்கிக்கலாம், உன்னுடைய பொட்டன்ஷியல் அதான், நீ போயிடலாம். அந்த தோக்கக்கூடாது. அது அப்படியே உட்காந்துக்கிட்டுங்க. அவன் கிட்ட வராருங்க. அவரு அப்படி உட்காந்த பாம்பு மிரளுதுங்க. இந்த புக்கு ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. Why brilliant people choose a wrong persons. மிரளுது. மிரண்டுகிட்டே இருந்த அந்த பாம்பு என்ன தெரியும் பண்ணுச்சு? அவன் கிட்ட வந்தாருங்க. அவரு உட்கார்ந்தாருங்க, கால் மடிச்சு போட்டு தலை இப்படி பண்ணிருச்சிங்க அவருக்கு முன்னால. அந்த மனுஷனுக்கு முன்னால எதுக்குங்க தலையை தாழ்த்தணும் அந்த பாம்பு? என் மனசே வரல. நான் மனசுல சொல்ல, பாம்பே போயிரு, தோக்காத, இவங்கிட்ட தோக்காத, போயிரு. அது எங்க இப்படிங்குது. அவன் உட்காந்து ஆள் ஒரு வேலை செஞ்சான் பாருங்க. உட்காந்து இங்க தலையை கொண்டு வந்தான், இங்க முத்தம் கொடுத்தான், அப்படியே வெளியில எடுத்தான், எழுந்திருச்சான், போயிட்டான். 2000 பேரை எழுந்திரிச்சு கை தட்டினாங்க. பாம்பை ஜெயிச்சுட்டாங்க. அவன் பாம்புக்கு போய் முத்தம் கொடுக்க முடியுமா? கொடுத்துட்டான். பாம்பை ஜெயிச்சுட்டான். அவர் வந்து நின்று சொன்னார் பாருங்க, அதான் என் வைத்தறிச்சல். பாம்பு தான் கிளைண்ட்.
முத்தம் கொடுத்த அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட். கொடுக்கப்பட்ட முத்தம் தான் பாலிசி வித்தது. எனக்கு என்ன மனசு தெரியுமா, தான் முத்தம் கொடுக்கப்பட்டதே அந்த பாம்புக்கு தெரியாது. தெரிஞ்சுதா விடுமா? சாவடிச்சிடாது. தெரியலீங்க. why brilliant people are choosing a wrong persons and dying like a hell, defeating like a hell. அப்படியே நின்னுட்டேன். எனக்கு தாங்கலை. எல்லாரும் கை தட்டினாங்க. நான் அவர்கிட்ட அந்த இதை பிடுங்கிட்டேன். பென் டிரைவை ரூமுக்கு போய் லேப்டாப்பில் போட்டு பார்த்து, என்னடா பண்ண நீ என்ன பண்ணன்னு அந்த பாம்பை நீ முத்தம் கொடுத்துட்டு போன தெரியணும்ல. பல பெண்கள் இன்றைக்கு எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள், பல இளைஞர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள். பாம்பு மாதிரி தானே, என்னன்னே தெரியாது. ஆனா எல்லாரும் சொல்றாங்க இவங்க தோத்துட்டாங்க, நாங்க ஜெயிச்சிட்டோன்னு. எங்க நாம் தோற்கிறோம்? எங்க என்ன பண்ணாம ஒன்னும் அவன் என்ன பண்ணான் டீட்டெயிலிங்கா பாக்குறேன் பாருங்க. பாக்குறது வேற, கவனிக்கிறது வேற. கவனிங்க. கவனிச்ச என்ன பண்றான், வந்தான்ல, வந்தவன் பாம்பு அப்படி உட்கார்ந்த உடனே இந்த 2 ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, இப்படி நான் அசைச்சுக்கிட்டே வர்றாங்க. அவன் அது அந்த கையை மட்டும் பார்க்குதுங்க, ஏதோ அசையுதேன்னு. அவன் கிட்ட வந்துட்டான். கால் மடிச்சு உட்காரத்துக்குள்ள அவன் கால் விரல்களை அசைச்சுக்கிட்டே உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே இந்த 2 கையை வச்சு 2 கையையும் இப்படி விரல் அசைக்கிறான். இப்படி பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். அப்ப அங்கே நடந்தது என்ன, பாம்பின் கவனத்தை வேறு பக்கம் திருப்பி பாம்புக்கே தெரியாமல் பாம்புக்கு முத்தம் கொடுத்து பாம்பை ஜெயித்து விட்டதாக அவன் அறிவித்து போயிட்டான். என் அருமை மாணவ கண்மணிகளே, நம் கவனத்தை வேறு பக்கம் திருப்பி நம்மை தோற்கடித்து விட்டதாக இந்த சமூகம் சொல்வதற்கு ஒருபோதும் நீங்கள் வழிவகை செய்துவிடக் கூடாது. யார் எது செய்தாலும் முழுமையாக அவர்களை நீங்கள் அவதானித்து அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். Never allow your concentration to go out. Focus. எது இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ண. கிண்டல் பண்றதுக்காக ஃபோக்கஸ் பண்ண. அடுத்தவன் சொல்றதை கேட்டுட்டு ஃபோக்கஸ் பண்ணிடாத. அதுதான் ஃபோக்கஸ். எழுதி வச்சிடாத. பல நேரங்களில் நாங்கள் பேப்பர் திருத்துவோம். கரெக்டாக மார்க் எழுதி வச்சிருப்பான், கரெக்டாக எழுதி வச்சிருப்பான், அடிச்சு தப்பா எழுதி வச்சிருப்பான். ஏன் பார்த்து எழுதுங்க. கரெக்டாக நான் ஒன்று சொல்ற, பக்கத்துலலாம் பார்த்து எழுதாதீங்க. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவனா இருந்தா அவன் உன் பக்கத்தில் உட்கார்றான். அவனை கேட்டு எந்த முடிவும் பண்ணாத. அவன் பாவம். உன்னுடைய விஷயங்களை நீ தெளிவாக, நான் சொல்றேனே, போருக்கு புறப்படுகின்ற பொழுதும் தேர்வுக்கு புறப்படுகின்ற பொழுது தனியா போ. இந்த மேடையில் நான் யாரையாவது கூட்டு சேர்த்துட்டு பேச முடியுமா? பட்டி மண்டபமா இருந்தாலும் அந்த 5 நிமிஷம் நான் தனியா தானே பேசி ஆகணும். கூட கூட பாப்பையா சார் மாதிரி யாரும் பேசிட்டு இருப்பாங்களா என்ன? தோக்கும் போதெல்லாம் தூக்கி தூக்கி கொடுத்துட்டு இருப்பாங்களா என்ன? உலகம் நம்மை தனியாகத்தான் சந்திக்குதா. எங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க. எங்க அம்மா என்னை எப்படி தெரியுமா வளர்த்தாங்க? எங்க அம்மா வந்திருக்குது, இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறேன். எப்படி தெரியுமா வளர்த்தாங்க என்ன? அது ரொம்ப நான் இன்னைக்கு காலையில சார்கிட்ட பேசிட்டு இருந்தேங்க. வள்ளல் கண்ணன் சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். உண்மை அது. ராமசுப்ரமணியம் சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். உண்மையா சொல்றேன், வளர்ப்பிலே அல்லது வகுப்பிலே என்ன நாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அதற்கான வெளிச்சங்களாக நாம் வெளிப்படுகிறோம். ரொம்ப முக்கியம் நம்ம பேசுறது. என்னுடைய அம்மா என்னை வளர்த்தாங்க. என் அக்கா பாலுக்கு போவா, எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சு போவா பாலுக்கு. நான் கிண்டல் பண்ணுவேன் அவளை. 5 மணிக்கு எழுந்திரிச்சு போவா. என்னை விட 2 வயசு பெரியவ. சிரிச்சான் ஒரு வாட்ட, வாடி வாடிம்பா. பட்டன் பால், அது 2 ரூபா குறைச்சல் அனுப்புவாங்க அம்மா. தெருமுனையில் போய் திரும்பி பாரதியார் வீட்டுக்கு வெளியில் இருக்கும், அது அங்கே போகணும். பார்த்தசாரதி கோயில்கிட்ட போகணும். எங்கள் வீடு மிர்சாஹிப்பேட் மார்க்கெட், ஒரு 5 தெரு தள்ளி போகணும். 5:30 மணிக்குள்ளே பால் தீந்துடும். அதனால க்யூவில் நின்று அந்த பட்டன் பால் வாங்கணும். எங்கள் அக்கா தான் போவா. என்னை எப்போவாவது கூப்பிடுவா. நான் ஒரு நாளும் போனது கிடையாது அவ கூட. காலை தூக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவள் என்ன பண்ணா, திரும்பி பாருங்க, கவனம், கூட இருக்கிறவங்கள பகிச்சிக்காதீங்க. அவள் எழுப்புனா என்ன, நான் திரும்பினேன். என்னன்னு கேட்டேன். பாலுக்கு வாங்க போனேன், பயமா இருக்கு, வாடி கூட நான் அப்படின்னு சிரிச்சிட்டேன். சிரிச்சிருக்க கூடாது நான். அவளுக்கு எங்கேயோ தொற்றுச்சு, பற்றுச்சு. இப்போ நடந்துச்சு இல்லை, ஒழுங்கா தானே இந்தியா ஜெயிச்சிட்டு இருந்துச்சு. நீ என்னத்துக்கு போய் உசுப்புன? நீ இப்படியாடா விளையாடுவீங்கன்னா அவன் நின்று அடிச்சான். நடந்துச்சா இல்லையா? எங்க சிரிக்கணுமோ எங்க மோட்டிவேட் பண்ணணுமோ அங்கதான் பண்ணணும். எல்லா இடத்துலையும் பண்ணப்படாது. அவன் போய் நான் இப்படி சிரிச்சிட்டேன்னா அவன் நேரா வந்தாங்க. அம்மா சாட்சி வந்தாங்க. எங்க அம்மா இட்லி ஏதோ அவிச்சிட்டு இருக்கிறாங்க.
நான் பல்லு விளக்கிட்டு இருக்கிறாங்க, டொக்குன்னு வச்சா பைய அந்த கேத்தல அழுக. ரஜாத்தி அம்மா, ரஜாத்தி என்னடி ஆச்சுன்னு என்னமோ சொன்னால என்னை பார்த்து எங்க அம்மால ஏய் போடி அப்படின்னாங்க. என்ன நான் அவளையே பார்த்துட்டு இருந்தேன்னா என்ன பார்த்து அழுகுறான். எங்க அம்மா என்ன போடின்ட்டாங்களா, நான் உள்ள போயிட்டேன். என்ன சொன்னான்னு தெரியலீங்க. அடுத்த நாள்ல இருந்து பால் வாங்குற பொறுப்பு எந்து. எனக்கு தாங்கவே முடியல. அவகிட்ட நான் கேட்கிறேன், ஓய் என்ன சொன்ன அம்மாட்ட? ஏன்னா எனக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்கா. கொஞ்சம் அந்த மாதிரி ஆள் தான் நான். ராத்திரியில் தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குங்க. பாத்ரூம் போகிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும். எழுப்புனா யாருமே வரமாட்டேன். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, யாருமே எழுப்ப மாட்டாங்க. நான் காலை மிதிச்சுக்கிட்டே போயிடுவேன். உன் சத்தம் வரும்ல, அந்த சத்தத்தில் பயம் இல்லாமல் போயிட்டு திரும்பி வந்துடுவேன். எங்கள் அம்மா அதை என்னையே அனுப்புனாங்களா, என் அக்காவுக்கு கால் பிடிக்கிறேன், அவள் பாத்திரம் தேய்க்கிறேன், நான் தேய்க்கிறேன், அவளுக்கு நான் ரிப்பன் வாங்கி கொடுக்குறேன், அவளுக்கு என்னென்னமோ செய்கிறேங்க. மாங்காய் எனக்கு பிடிச்சமானது அவளுக்கு வெட்டி கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன். சொல்லும் அது ஏய் அதெல்லாம் கேட்காத, அதெல்லாம் கேட்காதன்னு சொல்லிட்டே இருந்துச்சா. அப்புறமா நான் அழுதுட்டேன். சொல்லு, ஏன் சொல்ல மாட்டேங்கிற சொல்லு. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியே, நான் சொல்ல மாட்டேன். அங்கே ஒரு பால்காரன் இருக்கான். ஆமாம், வேஷ்டி மடிச்சுக்கிட்டு இருப்பார் அவர் தானே? ஆமாம். கணத்தை கிள்ளிட்டான்னு அம்மாட்ட சொன்னேன். இவ்வளோதானா? இதுக்கான 3 மாதம் பாத்திரம் தேய்ச்சி மாங்காய் வாங்கி கொடுத்து ரிப்பன் வாங்கி. நாளைக்கு தங்கச்சியை பார்த்து தயாராக இரு பாப்பா, இனிமேல் உனக்கு தான் டியூட்டி, உனக்கு தான். நேராக போனேன். அக்கா எப்படி நடந்து வந்தாலும் 5:40 அப்படியே நடந்து வரேன். எங்கள் அம்மா அதே இட்லியை வச்சுட்டு இருந்தாங்க. நேராக கொண்டு வந்து கேத்தலை வைக்கிறேன் டொப்புன்னு. எங்கள் அம்மா ரியாக்ஷன் அக்காவுக்கு, என்னடி ராஜாத்தி, என்னடி ஆச்சு? எங்கள் அக்காவுக்கு, எனக்கு என்ன என்ன இனிமேல் நான் பால் வாங்க போல. அம்மா அவளுக்கு, அடி ராஜாத்தி என்னடி ஆச்சு? எனக்கு ஏன் ஏன் அவள் என்னமோ சொன்னா, அம்மா எப்படிலாம் அணைச்சிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியே அணைச்சே வச்சுருந்தாங்க சாயந்தரம் வரைக்கும். எனக்கு நான் சொன்னேம்மா போகமாட்டேன்னு. ஏன் போக மாட்டேன்? பால்காரன் இருக்கான்ல, ஆமாம், அவன் கிள்ளிட்டான். எங்கள் அம்மா ரியாக்ஷன், சே உன்னை யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏங்க பால்காரன் கூட வாங்க கிள்ள மாட்டான். எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் தெரியுமாங்க, எவ்வளோ மனசு கவலையா. அம்மா ஏம்மா இப்படி இருக்கிறேன்னு, ஏய் போடி போய் வேலையை பாருனாங்க எங்கள் அம்மா. இது என் மனசுலேயே இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் மனசில் இருந்தது. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு கேட்டேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்டேன், ஏம்மா அன்றைக்கி நான் சொன்னேன்ல பால்காரன் அப்படி கன்னத்தில் கிள்ளிட்டான்னு, ஏம்மா நீ நம்பலை? எங்கள் அம்மா சொன்னாங்க, இப்போ பாரு உங்கள் அக்கா இருக்கால, அது ஒரு பயந்தாங்குள்ளி, அது கண்டிப்பாக கில்லு வாங்கிட்டு வரும். நீ அப்படி இல்லடி, உன்னை அவனாவது கன்னத்தில் கை வச்சு கிள்ளி இருந்தான்னு வச்சுக்கையன், ஒன்று அவனை அடித்து நீ செத்துருப்ப, இல்லை உன் அடியில் அவன் செத்துருப்பான். நீலாம் அவ்வளோலாம் கில்லு வாங்கிட்டு வர ஜாதி கிடையாதுன்னு எனக்கு தெரியும்னாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த நம்பிக்கை தான் இதுவரைக்கும் என்னை இந்த நிலையிலே நிற்க வைத்து என்னை சுற்றி சுற்றி தனியாக போய் எல்லா இடத்திலும் களமாட வைக்கிறது. நம்முடைய வளர்ப்பு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மை அசைத்து பார்க்கும். நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, நாம் எப்படி ஒன்றை எதிர்கொள்கிறோம் என்பது, நம்முடைய வாழ்க்கை என்பது நம் கையில் தான் இருக்கிறது. என் குழந்தைகளே, என் உறவுகளே, அதை எப்படி பயன்படுத்துவது, எவ்வளோ ஸ்டே அலர்ட். நான் திரும்ப என் பேச்சிலே என் குழந்தைகளுக்கு சொல்லுவது அதுதான், ஸ்டே அலர்ட், ஸ்பீக் அப், ஸ்டே அவேர். விழிப்புடன் இருங்கள், எச்சரிக்கையுடன் இருங்கள். எது எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் அதை பேசிவிடுங்கள். நீங்கள் கைகளிலே இந்த கேட்ஜெட்லாம் வச்சுட்டு போறது பெரிய விஷயம் இல்லை. மற்றவர்களை பார்த்து மிரட்டுகின்ற புத்தகங்களை கையில் வைத்து கொண்டு போங்க. மற்றவங்களை அதை பார்த்தாலே மிரளணும், டாபிக் பார்த்தாலே மிரளணும். அந்த மாதிரியான புத்தகங்களை கையில் வைத்து கொண்டு போங்கள்.
ஏனென்றால் எனக்கு தெரியும், நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரவுட் என்பது இன்னும் 20 ஆண்டுகளில் பாரத திருநாட்டை தூக்கி நிறுத்தக்கூடிய அத்தனை மிகப்பெரிய போஸ்டிங்ல வந்து உட்காரக்கூடியவர்கள். உங்களால் இந்த நாடு சிறப்புற போகிறது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் ராஜாளி. நான் சிட்டுக்குருவி அல்ல, வெறும் பேச்சாளர் அல்ல. என் பயணம் வேறு. என் பயணம் மிக நீண்ட பாரதூரமானது. நான் வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் ராஜாளி. இன்னும் சில பல நாட்களுக்குள் நீங்களும் சிறகை விரித்து கொண்டு அதை வானத்தில் பறந்து வாருங்கள். 2 பேரும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு புள்ளியாக அந்த வான வெளி விளங்கட்டும். அங்கே நம்முடைய வெற்றிகளை நாம் பரிமாறிக்கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுக்களையும்